வேட்டையன் படத்தோட ட்ரெய்லரை தான் இந்த வீடியோவில் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தோட பிளாட் எப்படி இருக்கும், இந்த படம் எதை பற்றி பேசுது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே ரொம்ப கிளியராக தெரியுது. ஏன்னா இனிஷியல் ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நடக்கிற ரேப் அண்ட் மர்டர் இதை பற்றி தான் வந்து கதை வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு ரொம்ப கிளியராக தெரியுது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு ரேப் அண்ட் மர்டர் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் வந்து படம் வந்து ட்ராவல் ஆகுது. நிறைய இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஊரில் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, காலேஜஸ்ல யங்ஸ்டர்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. அண்ட் இந்த கேஸை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோயில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து ஹேண்டில் பண்ணுது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி வருது. அவங்க என்னதான் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் அவங்களால ரைட் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு எதிராக நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய வீடியோஸ், அவங்களோட இன்எஃபிஷியன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நியூஸாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு வாரத்தில் குற்றவாளி யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்கள என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. ஸோ அங்கே தான் வந்து ரஜினிகாந்த் சாரோட இன்ட்ரோ வந்து வருது ட்ரெய்லரில். ரஜினி சார் என்ன சொல்றாருன்னா, ஒரு வாரம் தேவையில்லை, 3 நாளில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் கொண்டு வரேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அமிதாப் பச்சனும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் மாதிரி தான் குற்றவாளிக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் தான் அமிதாப் பச்சனும் வந்து இருக்கிறாரு. ஆனால் ரஜினி சாருக்கும் அமிதாப் சாருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமிதாப் சார் வந்து கோர்ட் மூலியமாக தான் போகணும், கோர்ட்டு தான் தண்டனை கொடுக்கணும், அதுதான் நீதி, அதுதான் நியாயம் கூட அப்படின்னு அவர் இருக்கிறாரு. பட் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சவன என்கவுண்டர் பண்ணிடணும், அப்பதான் வந்து அந்த பொண்ணுக்கும் ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், அவங்க குடும்பத்துக்கும் நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் வந்து ஒரு ட்ராக்ல இருக்காரு. ஸோ ரஜினி சார் அண்ட் அமிதாப்குள்ள இந்த ஒரு கிளாஷை ட்ரெய்லர்லேயே வந்து நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ படத்தில் இன்னும் பிரம்மாண்டமா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் படத்தோட மெயின் வில்லனே பார்த்தீங்கன்னா ராணா தான். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்டாக காட்டுறாங்க, அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் காட்டுறாங்க. ஸோ ஒருவேளை அவர் நடத்துகிற காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூலில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும், இந்த ரேப் அண்ட் மர்டர் இன்சிடென்ட் அவர் நடத்துகிற காலேஜில் தான் நடந்திருக்கும். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் அவர் காலேஜில் அவர் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு. ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து ரஜினி சாரும் இருக்காரு, அமிதாப் சாரும் இருக்காரு. ஆனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேற ரூட்ல இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவங்கவுங்க ரூட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரே சொல்றாரு, சார் அவங்க கிட்ட வக்கீல் படையே இருக்கு, அதாவது ராணா கிட்ட மிகப்பெரிய வக்கீல் படையே இருக்கு, அண்ட் அவரோட நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க அப்படின்னு ஒரு டைலாக்கே வந்து ட்ரெய்லர்ல இருக்கு. ஸோ ராணா வந்து எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு இந்த 2 டைலாக் மூலியமாவே வந்து ரொம்ப கிளியரா சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஹாதோட கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டைம் தீஃபா தான் இந்த படத்துல வந்து ப்ளே பண்றாரு போல இருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா ஒரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசிலும் இருப்பாங்க, ரித்திகா சிங்கும் இருப்பாங்க. ஸோ ரஜினி சாரும் பார்த்தீங்கன்னா ஒரே டீமா இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும் போல. ஸோ ஃபஹத் ஃபாசிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் படத்துல கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துஷாராவை காட்டுறாங்க. துஷாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருக்காங்க. ஸோ கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது துஷாரா சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ல கூட ஒரு கிரைம் நடந்திருக்கும் போல இருக்கு. ஸோ ரஜினி சார் இந்த கேஸை அவர் கையில எடுத்து இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொருத்தங்களா சேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு இவரே வந்து போய் எல்லாரையும் அடிச்சு உண்மையை வெளியில கொண்டு வராரு போல. ட்ரெய்லர் கடைசியில பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் காட்டுறாங்க, ரஜினி சார் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு, பார்க்கவே ரொம்ப மாசாவும் ஸ்டைலா இருக்கு. ஸோ படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் நடந்தா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கும், அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்து எப்படிலாம் இருப்பாங்க, ஒரு பக்கம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், இன்னொரு பக்கம் லா அண்ட் ஆர்டர் எப்படி வந்து இந்த கேஸை வந்து எடுப்பாங்க, இந்த கேஸை எப்படி அவங்க ரன் பண்ணுவாங்க, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அமிதாப் பச்சன் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு, அநீதியை வெல்லணும்னா நீதியால தான் பண்ணணும், இன்னொரு அநீதியால இல்ல அப்படின்னு சொல்லி இருப்பாரு. குற்றவாளியை வெல்லணும்னா கோர்ட்ல தான் வந்து ப்ரூவ் பண்ணணும், அவங்கள என்கவுண்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அமிதாப் பச்சன் மீன் பண்றாரு ரொம்ப கிளியரா தெரியுது. அதாவது ரஜினிகாந்த் சாரை தான் இங்க மீன் பண்றாரு. ஏன்னா ரஜினிகாந்த் சார் பார்த்தீங்கன்னா குற்றம் யார் பண்றாங்களோ உடனே என்கவுண்டர் பண்ற ஆள் தான் அவரு. பட் அதே ஆப்போசிட் ஆள் தான் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், குற்றம் இவர் பண்றாருன்னு கோர்ட் டிசைட் பண்ணட்டும், கோர்ட்டே வந்து தண்டனை கொடுக்கட்டும், அதுக்கு தான் வந்து லா அண்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னு அமிதாப் பச்சன் வந்து இங்க சொல்றாரு. இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் இருக்கும் போல இருக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ரஜினி சாரும் கூட பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனுக்கு ஒரு டைலாக் சொல்றாரு, அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கையில் எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார் அப்படின்னு ரஜினிகாந்த் சார் அமிதாப் பச்சனை பார்த்து சொல்றாங்க. ட்ரெய்லரோட கடைசி டைலாக்ல நம்மளுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது படத்தோட தீமையும் தாண்டி ரஜினிகாந்த் சார் வர்சஸ் அமிதாப் பச்சன் சார் இவங்களோட சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா இந்த ட்ரெய்லரோட லாஸ்ட் ஷாட்ல ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்றாரு, நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான், என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ரஜினி சார் சொல்லி ட்ரெய்லர் முடியுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சார் ஒரு கண்டென்ட் பேஸ்ட் மூவியில் அவருக்கு ஏற்ற ஸ்டைல் அண்ட் அவருக்கு ஏற்ற ஆக்ஷனில் ரெண்டும் கலந்து தான் இந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ரஜினி
ரஜினி சாரை கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த ரஜினி சார் படங்களை விட இந்த படத்தில் அவர் ரொம்ப யங்கா, ஸ்மார்ட்டாக, ஸ்டைலாக, மாஸாக இருக்கார் அப்படி தான் வந்து சொல்லணும். அனிருத் கூட இந்த ட்ரெய்லரில் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக தான் போட்டிருக்காரு. மேபி படத்தில் பயங்கரமான எலிவேஷன் இருக்கும், பட் ட்ரெய்லரில் அதெல்லாம் எதுவுமே காட்டல அப்படி தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கான் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.